நாளைக்கு எல்லா டாக்குமெண்ட்டும் எடுத்துகிட்டு பேங்க் வந்துடுங்க. ஒரு 50 கையெழுத்து போட வேண்டியிருக்கும், அவ்வளோதான். 50 கையெழுத்தா? 5 லட்ச ரூபா கடன் கொடுக்கறவனே பத்திரத்துல 5 கையெழுத்து தான் வாங்குறான். இங்க 1 லட்ச ரூபாய்க்கு 50 கையெழுத்து. சார், எனக்கு ஒரு டவுட் கேட்கவா? கேளுமா. பேங்க்ல பணம் போட வந்தவன்லாம் வரிசையில நிக்கிறான். கடன் கேட்க வந்தவன் ஏசி ரூம்ல உட்காந்து மேனேஜரோட பேசிட்டு இருக்கான். இது ஏன் சார்? இதெல்லாம் உனக்கு எதுக்குமா? லோன் வேணுமா வேணாமா? வேணும் சார். கரெக்டா தானே கேட்டா? சரிம்மா. அப்புறம் டாக்குமெண்ட்டுக்கு ஒரு 5000. அங்கே வந்து போன செலவு மேற்படி பார்த்தீங்கன்னா ஒரு 10000 ரூபா. மாதம் டி ஒரு 5000 ரூபா பிடிச்சிருவோம். எப்படி கூட்டி கழிச்சு கணக்கு பார்த்தாலும் ஒரு 80000 ரூபா உங்களுக்கு லோன் கொடுத்துடலாமா? ஏது 80000 தானா? அதுக்கு ஏன்டா 1 லட்ச ரூபா லோன்னு சொல்றீங்க? சார், கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. அதெல்லாம் அடுத்த லோனில் பார்த்துக்கலாமா? அடுத்த லோனா? அப்போ கடைசி வரைக்கும் லோன் வாங்கிட்டே தான் இருக்கணுமா? உங்க சிஸ்டமே புரியலையேடா. சரிம்மா, பணத்தை கையில் வாங்கிக்கிறீங்களா இல்லை அக்கௌண்ட்டில் போட்டுக்கலாமா? கையில வேணாம் சார். என் புருஷனுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும். அக்கௌண்ட்லயே போட்டுருங்க. அக்கௌண்ட்